வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினா, கஷ்டமே வாழ்க்கையின் உதவி. அதாவது நமக்கு வர்ற கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி. அதாவது ஒரு ஊரில் முகுந்தன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இலக்கிய மனம் படைத்தவனாகவும் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். இப்படி இருக்கிறப்ப அவனோட வீட்டுக்கு முன்னாடி அவன் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வீட்டுக்கு முன்னாடி உள்ள தோட்டத்தில் ஒரு ரோஜா செடியில் பார்க்குறான். அங்கேருந்து பார்க்குறப்ப பார்த்தா ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டுச்சு. என்னடா அது குட்டி வண்ணத்து பூச்சி கலராக இருக்கே அப்படின்னு அதுக்கிட்ட நெருங்குறப்ப அது மகரையால் வண்ணத்து பூச்சி. அது கூட்டுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சு கொண்டு இருந்துச்சு. இந்த தின்ன வண்ணத்து பூச்சி பறந்து வர எவ்வளோ ஆசை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், கத்திரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை கட் பண்ணி விட்றான், வெட்டி விட்றான். வெட்டி விட்றோன்னா என்ன ஆகுதுன்னா, அது சந்தோஷமாக பறக்கும், அதை பார்த்து நம்ம ஆனந்தப்படுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா நேரம் ஆக ஆக அந்த கூட்டை எறும்பு மொக்க ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா வண்ணத்து பூச்சி இறந்துருச்சு அதுக்குள்ளே. அவன் அதை பார்த்து திகைச்சு போய் நின்னான், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, அவன் கட் பண்ணதுனால அந்த பறக்கிற சக்தி இல்லாமல் போயிடுச்சு அந்த வண்ணத்து பூச்சிக்குன்னு. அவனோட நோக்கம் விடுதலை பண்ணிவிட்டால் சீக்கிரம் பறந்துடும்னு நினச்சி அவசரப்பட்டு பண்ணான். ஆனால் அதுவே யமனா ஆக்கி விட்டுருச்சு. அதுக்கு அந்த வண்ணத்து பூச்சிக்கு அது யமனா ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வலிமைப்படுத்தவும் பலசாலியாக மாற்றவும் நல்ல அறிவாளியாகவும் நேர்மையாகவும் சரியான வழியில் கொண்டு போகவும் அமையும். கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி. அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் மாதிரி அடித்து நவுத்தி போய்கிட்டே இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.